இயக்குனர் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் இறந்த பின்பு தொடர்ந்து அவரை பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கு. மேலும் அவங்களோட வீட்ல ஒரு சின்ன குண்டூசி விழுந்தா கூட அது சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வைரலாவே போய்க்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய நியூஸ் அவங்கள பத்தி வெளிவந்த வண்ணம் இருக்கு. அப்படி சமீபத்துல வந்திருக்கக்கூடிய நியூஸ் தான் பாக்கியராஜ் அவர்களோட வீட்டு பீரோல கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். பாக்கியராஜ் சாரோட வீட்ல இப்ப 16ஆம் நாள் காரியத்துக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. வீட்டை சுத்தப்படுத்தி வெள்ளையடிச்சு அந்த ஒரு காரியத்துக்காக ஒரு சில ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வீட்டை சுத்தப்படுத்தும் போது அவங்களோட வீட்டு பீரோல ஏகப்பட்ட பணம் இருந்திருக்கு. இதை பார்த்து வேலை செய்ய வந்தவங்களாம் மிரண்டு போயிருந்திருக்காங்க. அந்த ஒரு நபர்கள்ட்ட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக சாதாரண மக்கள் அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா ஏடிஎம்ல போய் எடுத்துப்பாங்க, இல்லை பேங்க் போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பிரபலங்களால் அந்த மாதிரி போக முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி எடுத்து வைப்போம். எங்கள் தேவைகளை தாண்டி அதிகமாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய வீட்டுக்கார் மற்ற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினப்பு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் எப்போதுமே அவரை தேடி யாராவது ஹெல்ப் பண்ண வந்துட்டாலோ, இல்லை அவர் வேலை செய்கிறவங்க யாராவது அமௌண்ட் கேட்டாலோ, இல்லை நடிகர் சங்கத்துலேருந்து வந்திருக்காங்க, இயக்குனர் சங்கத்துலேருந்து வந்திருக்காங்க, ஒரு ஹெல்ப்புக்காக வந்திருக்காங்க, நலிவடைஞ்ச கலைஞர்களுக்கு உதவி கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னா உடனடியாகவே அவர் பணத்தை எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ இதற்காக ஒவ்வொரு முறையும் பேங்க் போயிட்டு இருக்க முடியாதுன்னு நாங்கள் ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கிய பேங்க்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நாங்கள் வீட்டில் வச்சுருப்போம். அது முழுக்க முழுக்க ஹெல்ப்புக்காக வரவங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது உண்மையும் கூட. பாக்கியராஜ் சாரை நிறைய பேர் ஹெல்ப்புக்காக பார்க்க போயிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவர் பண்ணியிருந்திருக்காரு. அது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வாலண்டியராக நிறைய பேர்த்துக்கு சினிமா ரிலேட்டடாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பர்சனல் ரிலேட்டடாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு நிறைய காசுகள் கொடுத்துருக்காரு. அவர் குருவை போலவே சினிமாவிலேயே மறுபடியும் காசை போட்டிருக்காரு. அதனால தான் அவருக்கு மிகப்பெரிய அளவு சொத்துக்கள் இல்லை அப்படின்னு அவருடைய நண்பர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க பணம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதே போல் இயக்குனர் ஆர் பார்த்திபன் அவர்கள் அவருடைய குருவான பாக்கியராஜ் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பாரதி ராஜா சாரோட இறப்பு அன்னைக்கு நான் போயிருக்கும் போது பாக்கியராஜ் சார் வந்திருந்தார். நாங்கள் எங்கள் டைரக்டர் அப்படின்னு தான் அவரை செல்லமாக கூப்பிடுவோம். எங்கள் டைரக்டர் வந்திருக்கும் போது அவர் பார்க்கவே ரொம்ப நொடிச்சு போயிருந்தார். நான் நினச்சேன் அவர் குரு இறந்துட்டார் அப்படின்னு தான் இப்படி இருக்காருன்னு. பட் அவருக்குமே வயசாகி இருந்துச்சு, அவருக்கும் ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகி இருந்துச்சு. அவரை பார்த்தோன்னே என்னோடய மனசில் தோணுச்சு, சாருக்கும் ஏதாவது ஆகிருமோ அப்படிங்கிற பயம் வந்துச்சு. பட் நினச்ச மாதிரியே அடுத்த ஒரு வாரத்தில் அப்படி நடந்தது. உண்மையாலே என்னால் ஏற்றுக்கவே முடியல. எங்கள் டைரக்டர் இப்போ எங்கள் கூட இல்லை அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல. எனக்கு இந்த சினிமாவை கற்றுக் கொடுத்தது அவர் தான். சினிமாவில் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு உந்து சக்தியாக இருந்தது அவர் தான். அவர் இன்றைக்கி என் கூட இல்லை. அவருக்காக நான் அன்னைக்கு அவரோட நெஞ்சில் அவரோட பேரை எழுதி வச்சுருந்தேன். இறுதி ஊர்வலம் வரைக்குமே அது போணுச்சு. அதே மாதிரி என்னோட நெஞ்சில் என்றைக்குமே அவர் இருப்பார் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார். அது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.